சிக்கனோட கிட்னி லிவர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிக்கன் லிவர் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நான் வந்து 2 மீடியம் சைஸு வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம. சேர்த்துட்டு இதுவும் நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தனியா பொடி சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம். வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போவே தண்ணி சேர்த்துடாதீங்க. அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கிட்டு பிறகு நம்ம வந்து லிவர் கிட்னி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து இந்த மசாலாலேயே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து பெரட்டி கொடுக்கலாம் நல்லா. அப்போ தான் நம்மளுக்கு வந்து உப்பு மசாலாலாம் இதில் ஏறும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா பெரட்டி கொடுத்துடலாம் இதை. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா ட்ரை பண்ணிடணும் நம்ம. இப்போ வந்து நல்லா நான் வதக்கி கொடுத்துன்னு இருக்கேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா பெரட்டி கொடுக்கலாம் இந்த மசாலாலேயே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி இதுவும் கொத்தமல்லியும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணல. அப்படியே தண்ணி ஊற்றாதுக்கு முன்னால் இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதையும் நல்லா வந்து தண்ணி கூட எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி போட்டு வைக்கலாம். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணி எடுக்கலாம். இந்த லிவர் வந்து ரொம்ப நேரம் வேகாது, சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து இந்த லிவர் செஞ்சு முடிச்சுட்டா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.